يا ليت الورد ما يذبل، يا ليت الدمع ما ينزل، يا ليت الدنيا تصفى لي تعبت أشيل وأتحمل. يا ليت الورد ما يذبل، يا ليت الدمع ما ينزل، يا ليت الدنيا تصفى لي تعبت أشيل لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும், இஸ்லாமிய மார்க்கத்திலே இவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பித்அத்துக்கள். அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் நம்முடைய அனைத்து வேலைகளையும் விடைநிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு விடையளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய நல்லெண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்கு வருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்ற தலைப்பிலே ஒரு சில முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே இஸ்லாத்திலே வாழ்ந்து அதே இஸ்லாத்திலே மரணித்தவர்களுக்கு நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். அந்த சஹாபா சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எது இஸ்லாமோ அதை பின்பற்றிய முஸ்லிம்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்ற தலைப்பு உண்மையிலேயே பொருந்தி வராது. ஏன் தெரியுமா? அன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எதெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டதோ, குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இதுதான் இஸ்லாம் என்று காட்டிக் கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் முஸ்லிம்களாக இருந்த அன்றைய சஹாபாக்கள் அமுல்படுத்தினார்கள். ஆனால் இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்கிறோம்? எனவே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதைத்தான் சுருக்கமாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தினூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தலைப்பு போடுவதற்குரிய ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், உண்மையான இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை சொல்ல
முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த தலைப்பு. இஸ்லாம் ஒன்றை சொல்கிறது, இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதைத்தான் முஸ்லீம்களாகி நாங்களும் செய்கிறோம் என்றால் வித்தியாசத்தை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களாக நாங்கள் இருந்தால் அந்த தலைப்பு தேவையே படாது. ஆனால் சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இஸ்லாம் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் அனைவரும் வாய் திறந்து சொல்கிறோம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி மொழியிலேயும் எதை சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் பயான்களை கேட்கின்ற நேரத்தில் அந்த அடிப்படையில் பயான்களை கேட்கிறோம். மெகசின்களை வாசிக்கிற நேரத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவாக படிக்கிறோம். அடுத்தவர்களோடு கதைக்கிற நேரத்தில் பார்த்தீங்களா இஸ்லாத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் இவங்க முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று விமர்சிக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? இஸ்லாம் சொல்கிற மாதிரி முஸ்லீம்களாகி நாங்கள் வாழ்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இருக்கும் என்றால் அது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கடைசி தன்னுடைய பேருரையிலே சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள், நீங்கள் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் என்னுடைய வழிமுறையும் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. சொன்னார்கள், ஜாகிலியத்து காலத்து அனைத்து மூட பழக்க வழக்கங்கள், பாவமான காரியங்கள், ஹராமான விடயங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே வைத்து மிதித்து விட்டேன். இனிமேல் முஸ்லிம்களாக வாழக்கூடிய யாரும் இந்த ஜாகிலியத்து காலத்து பண்புகளை பின்பற்றக்கூடாது, ஹராத்திலே கை வைக்க கூடாது, நல்ல பழக்கங்களோடு சீரிய முறையிலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற அமலை எடுத்துக்கொண்டாலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம நேரத்தோடு எழும்புறோம்னு வைங்க. எழும்பின சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு முஸ்லீமும் சுபகிலே எழும்ப வேண்டும். சூரியன் அதாவது உதயமாகுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு முஸ்லீம்களும் சுபகை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் இஸ்லாமிய தியரி. ஆனா முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம்? இஸ்லாம் சொல்கிறது சுபகு தொழல் என்று, முஸ்லீம்கள் சுபகு தொழாமல் இருக்கிறோம். இப்ப பாருங்க, வித்தியாசம் காட்டணும் இல்லையா? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதே நேரத்தில் ஜமாத்தோடு தொலை சொல்கிறது. சாதாரணமாக மிஸ் ஆகினால் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடி தொழுவது வேறு விஷயம். ஆனால் சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது சுபகு தொழுகை நேரத்துக்கு தொழுங்க, அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டேன் இஸ்லாம் சொல்கிறது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நாங்க முஸ்லீம், ஒரு மார்க்கம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன செய்றோம்? மாற்றம் செய்து விடுகிறோம். அடுத்ததாக பாருங்க, சுபகுல குனூத் எடுத்துக்கோங்க. சில ஆட்கள் குனூத் ஓதுவார்கள். அதே நேரத்தில் தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுவார்கள். ஓதுபவர்கள் யார்? தொழுகை முடிந்ததற்கு பின்னாடி கூட்டு துவா ஓதுபவர்கள் யார்? காபிர்கள் ஓதுறாங்களா? இல்ல. யகூதிகள் ஓதுறாங்களா? நசாராக்கள் ஓதுகிறார்களா? இல்லை. முஸ்லிம்கள் என்று யாரெல்லாம் தன்னை சொல்லிக் கொள்கிறார்களோ, முஸ்லிம் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள் தான் தொழுது முடிந்ததற்கு பின்னாடி கூட்டாக துவா ஓதுகின்றார்கள். இப்பொழுது வித்தியாசத்தை பாருங்கள். இஸ்லாத்திலே கூட்டு துவா கிடையாது, ஆனால் முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு சிலர் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப வித்தியாசம் பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி சகோதரர்களே, இஸ்லாம் தொழுகை என்று இன்றைக்கு முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகிறார்கள். இஸ்லாம் அதை காட்டித் தரவில்லை. இஸ்லாத்திலே இஸ்லாம் தொழுகை கிடையாது, ஆனால் முஸ்லிம்கள் அதை செய்து வருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அந்த நேரத்தில் துஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாங்கு சொல்வதற்கு முன்னாடி சில பள்ளி வாயில்களில் ஸலவாத்து சொல்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? முஸ்லிம்கள் தான் ஸலவாத்தை சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் ரசூல் அப்படி சொல்லி தரவே இல்லை. இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் முஸ்லிம்களே தான் அந்த மார்க்கத்தில் இல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு திருமண வைபவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜனாசா
நடக்கின்ற அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற அந்த நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் தான் அனைத்தையும் செய்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வைபவத்திலையும் இஸ்லாத்திலே இல்லாத எத்தனையோ விடயங்களை அந்த இடத்தில் அரங்கேற்றுகிறார்கள். நிக்காஹுடைய மஜ்லிஸை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலே வலி இருக்க வேண்டும், ஷாஹித் இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும். இப்படியாகத்தான் இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது. அடுத்தபடியாக வலிமா கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் கல்யாணம் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க? கல்யாணம் என்ற பெயரில் செய்கின்ற கூத்தை பார்த்தால் இது இஸ்லாத்துக்கும் இப்படி செய்கிற முஸ்லிம்களுக்கும் இடையில் எவ்வளவோ தூரம் இருக்கிறது என்பதை, எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆடல் வேண்டுமா, பாடல் வேண்டுமா, கூத்து கும்மாளம், ஆண்கள் பெண்கள் கலப்பு வேண்டுமா, மஹரமிய தஜ்னபிய ஒன்றுமே கிடையாது, பேணிப்பு ஒன்றுமே கிடையாது. வீண் விரயம் உச்சகட்டத்தில் இருக்கும். முஸ்லிம்கள் செய்கிறார்கள், ஆனால் இஸ்லாத்தில் இல்லை. யோசிப்பார்கள் எவ்வளவு வித்தியாசம். ஆனா அன்று ரசூலுல்லாஹுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், ஒரு முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை எடை போட முடியும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுடைய பண்பை பார்த்து, ஒரு முஸ்லிமுடைய அமலை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று பயப்படாமல் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லிம் செய்யறதை பார்த்து இது இஸ்லாம் என்று சொல்ல முடியாத ஒரு கவலையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஜனாசாவுடைய நிகழ்வை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்திலே ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருந்தார். இஸ்லாத்திலே இப்படியெல்லாம் இருக்கிறதான்னு ஆச்சரியப்படுவார்கள். ஒவ்வொரு ஊரிலையும் இல்லாத, அதாவது மார்க்கத்திலே இல்லாத வெவ்வேறுபட்ட விடயங்களை அந்த ஜனாசா வைபவத்திலே அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். குளிப்பாட்டுகின்ற நேரத்திலே சகோதரர்களே ஆரம்பமாக வுது எடுப்பார்கள். இஸ்லாத்திலே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு குளிப்பாட்டுங்கள் ஹதீஸ் இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒழுவு எடுத்து முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறாங்க, அதுக்கப்புறம் லாஸ்டாக மறுபடியும் ஒழுவு எடுக்கிறார்கள் இன்னும் சில இடங்களில். அதே போன்று சகோதரர்களே, இன்னும் சில ஊர்களிலே, சில குடும்பங்களிலே ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் ஷஹாதா கலிமாவை மொழிந்தவர்களாக தண்ணீரை ஊற்றுவார்கள். கலிமா சொல்லி சொல்லி ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள். அதே போன்று ஒரு கோப்பையிலே தண்ணீரை எடுத்து ஆண்கள் இருக்கிற பக்கத்துக்கு அனுப்புவார்கள். இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் அந்த கோப்பையை தொட்டுத்தர வேண்டும். கடைசியாக அதை கொண்டு வந்து ஜனாசாவிலே ஊற்றுவார்கள். பெண்கள் இருக்கக்கூடிய தரப்புக்கு இன்னும் ஒரு கோப்பை அனுப்புவார்கள். எல்லோரும் தொட்டு தர வேண்டும். அதை ஜனாசாவிலே ஊற்றுவார்கள். இன்னும் சில ஊர்களிலே ஒரு கோப்பையிலே தண்ணீரை எடுத்து கையினால் தொட்டு நெற்றியிலே ஷஹாதா கலிமாவை எழுதுவார்கள். இதெல்லாம் யார் செய்யறது? முஸ்லிம்கள் தான் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப வித்தியாசம் இருக்கிறா இல்லையா? இஸ்லாத்துக்கும் இன்று வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஜனாசாவை சுமந்து செல்கிற நேரத்திலே ஷஹாதா கலிமாவை சத்தமிட்டு ஓதி செல்கிறார்கள். இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் என்ற பெயர் சொல்லக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது முடிந்து வர வேண்டுமா? விக்ர் வைப்பார்கள், ஹதரா வைப்பார்கள், மூன்றாம் கத்தம் கொடுப்பார்கள். இப்படி கத்தம் நீண்டு கொண்டே போகும். இஸ்லாத்திலே இல்லை, ஆனால் முஸ்லிம்கள் செய்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? வட்டியை விட்டுவிடுங்கள். நீங்கள் வட்டியை விடவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுடன் போர் செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார் இல்லையா? எனவே வட்டி எடுப்பது இஸ்லாத்திலே இல்லை. வட்டி எடுப்பது இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் இன்று முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் சகோதரர்களே வட்டியோடு தொடர்பாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம் எடுத்து பாருங்க. இஸ்லாத்துல வந்து வட்டி எடுப்பதற்கு அனுமதி இல்லை. வட்டி என்பது இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் செய்கிறார்கள். கேட்டால் அவருக்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான மாதிரி இன்றைக்கு யாராவது இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நாள் பசியின் காரணமாக ஒன்றுமே இல்லை. யாருக்கோ கொண்டு வந்த அந்த நெய்யுடைய பெக்கெட் ஒன்று மாத்திரம் இருந்துச்சு. அந்த பெக்கெட்டை நாங்கள் ரெண்டாக பிரித்து அதை நக்கி நக்கி சாப்பிட்டோம். அப்படியே சொல்கிறார்கள். நாங்கள் அதை அப்படி வலித்து சாப்பிட்டோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா? அதே போன்று சகோதரர்களே, அதே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை மக்காவிலே 2 வருடங்கள் பொருளாதார தடைக்கு உட்படுத்தினார்கள் அந்த காபிர்கள். அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இந்த மரங்களுடைய இலை குலைகளை சாப்பிட்டோம். சாப்பிட்டு விட்டு நாங்கள் எப்படி தெரியுமா மலம் கழித்தோம்? ஆடு மாடுகள் எப்படி விட்டை போடுமோ காய்ந்த நிலையில் எங்களுடைய மலமெல்லாம் வெளியாகும் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள்
தெளிவாக சொல்கிறார்கள். புகாரியில ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸில் எந்த அளவுக்கு வரும் என்றால், நாங்கள் மலம் கழிக்கிற நேரத்தில் அந்த மலத்திலே ஈரப்பசை கூட இல்லை. மிருகங்கள் காய்ந்த நிலையில் எப்படி விட்டை விடுமோ அதே போன்று மனிதர்களாகிய அந்த சஹாபாக்கள் மலம் கழித்தார்கள் என்றால் சகோதரர்களே, என்ன விடயம்? சாப்பிடுவதற்கு அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் இன்றைக்கு வட்டி எடுத்துக்கொண்டு காரணம் சொல்றோமா இல்லையா? பொருளாதார நெருக்கடின்னு சொல்றோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் கூலி தொழில் செய்தாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஊட்டிக் கொள்ளலாம். ஆனால் வட்டியில கை வைத்துக் கூடாது. அதே மாதிரி சகோதரர்களே, வசதி உள்ளவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது, வாகனம் வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது, பெரிய பெரிய தொழில்களை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதுல தடை இல்லை, இது தடையே இல்லை. ஆனால் நீங்கள் ஹராமான முறையில் பினான்ஸ் போட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணி வாகனம் யூஸ் பண்றீங்க பாருங்க, இது இஸ்லாத்துல இல்லை. ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணி நீங்க வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடிய சகோதரர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் செய்தாலும் அது இஸ்லாத்திலே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், என் மீது தவக்குல் வையுங்கள், என் மீது தவக்குல் வைக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான முஃமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பார்கள். இன்று வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றதை விடுங்க, தன்னை கொண்டு போயே இன்சூரன்ஸ் பண்ணுகின்றார்கள். லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பெயரில் அந்த மனிதன், அதாவது உடலை கொண்டு போய் இன்சூரன்ஸ் பண்ணுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு கடையை வைத்திருக்கிறோம், அந்த கடையில் நல்ல முறையில் வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கிறான். இப்பொழுது ஆசை வருகிறது, இன்னொரு கடையை நாங்கள் போடுவோம். பிரச்சனை இல்லை, உங்களிடத்தில் வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால், ஒரு கடை அல்ல 10 கடை வேண்டுமாக இருந்தாலும் போடலாம். அதற்கென்று சொல்லி வட்டிக்கு காசு வாங்கி இன்னொரு கடை எடுத்தால் அது முஸ்லிம் செய்தாலும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சகோதரர்களே, தாடியை டிசைனாக வெட்டுவது, தாடியை முழுமையாக வலிப்பது இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று பாருங்க. முடியை அலங்கோலமாக மாற்று மத சகோதரர்களுக்கு ஒப்பாகி முடியை நினைச்ச மாதிரி டிசைனை மாற்றி மாற்றி ஒரு பக்கத்தை வலிக்கிறது, இன்னொரு பக்கத்தை வளர்க்கிறது. இது முஸ்லிம்கள் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இறுக்கமான முறையில் அலங்காரங்களை வெளிக்காட்டுகின்ற மாதிரி ஆடைகளை அணிகிறார்கள். ஹிஜாபு போடுகிறோம் என்ற பெயரில் நெஞ்சு பகுதிகள் விளங்குகிற மாதிரி, மார்பகங்கள் விளங்குகின்ற மாதிரி சின்ன ஒரு புடவை துண்டை எடுத்துக்கொண்டு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கொள்கிறார்கள். இது யார் செய்யறது? மாற்று மத ஆட்கள் இப்படி எல்லாம் கட்ட மாட்டாங்க. மாற்று மத ஆட்கள் அபாயம் போட மாட்டாங்க. முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இஸ்லாம் முஸ்லிம் பெண்மணிகள் அப்படி ஆடை அணிகிறார்கள். ஆனால் அவங்க உடுக்கிற உடுப்பு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? இஸ்லாத்தில் இல்லை. அபாயா போடுகிறார்கள். இவர்கள் போடுகின்ற இந்த அபாயா இஸ்லாத்தில் இல்லை. இவர்கள் போடுகின்ற இந்த ஸ்கார்ஃப் இஸ்லாத்தில் இல்லை. இவர்கள் போடுகின்ற இந்த ஆடை கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க ஒவ்வொருவரும் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு முஸ்லிமாக வாழ்கிறேன், இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களை பின்பற்றிய முஸ்லிமாக நான் வாழ்கிறேனா, அல்லது நான் நினைச்சதுதான் இஸ்லாம் என்று வாழ்கிறேனா? ஒவ்வொரு விடயமாக சீர்தூக்கி பாருங்கள். நான் காலையில் எழுந்த உடனேயே இந்த விடயத்தை ஆரம்பிக்கிறேன், இது இஸ்லாத்தில் இருக்கிறா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இருந்தால் சந்தோஷம். இல்லாத விடயங்களை நான் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் அதை அந்த நிமிஷமே நிறுத்திவிட வேண்டும் சகோதரர்களே. இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஃமினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை கட்டாயம் நம்ம பார்க்கணும், படிக்கணும். ஏனென்றால் சகோதரர்கள், இன்றைக்கு நம்ம எல்லாரும் முஸ்லிம் சொல்கிறோம், பிரச்சனை இல்லை. முஃமின்கள் யார்? முஸ்லிம்களுக்குள்ளதான் முஃமின்கள் இருக்க வேண்டும். எனவே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த குத்துபாவினூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒருவர் இஸ்லாத்திலே கலிமாவை சொல்லி ஷஹாதா கலிமாவை சொல்லிவிட்டார் என்றால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுகிறார். ஷஹாதா கலிமாவை சொல்லிவிட்டால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுகிறார். தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஹஜ் செய்கிறார், உம்ரா செய்கிறார், சதகா கொடுக்கிறார். அவர் உண்மையிலே முஸ்லிம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால்
முஃமின் என்பது யார் தெரியுமா? இந்த முஸ்லிமுக்குரிய அனைத்து விடயங்களையும் செய்வதோடு கலிமா சொல்லி இருக்க வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ் உம்ரா இப்படி எத்தனையோ அமல்களை செய்வார்கள். ஆனால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் உறுதியாக இருப்பார். ஒருவரை பார்த்து அவரை பார்த்து நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லலாம், ஆனால் நீங்க முஃமின் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஒருவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவனை பற்றி நம்ம சர்டிஃபை பண்றதாக இருந்தால் முஸ்லிம் என்று சொல்லலாம். ஏன்? நம்மளோடு பள்ளிக்கு வந்து தொழுகிறார், எல்லோரும் நோன்பு பிடிக்கிற மாதிரி நோன்பு நோக்கிறார், எல்லோருடையும் சேர்ந்து உம்ரா செய்கிறார், ஹஜ் செய்கிறார், முஸ்லிம்களுடைய விடயத்தில் கலந்து கொள்கிறார், முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறார். இவைகளை பார்த்து வெளித்தோற்ற அமல்களை பார்த்து ஒரு மனிதர் முஸ்லிம் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவரை பார்த்து முஃமின் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். அல்லாஹ்வை பற்றி ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஈமான் கூடிக்கொண்டே போகும். ரசூலுல்லாஹை பற்றி, நபிமார்களை பற்றி, வேதங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, கதா கதிரை பற்றி எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவரை பார்த்து முஃமினா இல்லையா என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் கலிமா சொல்லி இருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்க இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தோம். நாங்கள் எல்லாரும் பரம்பரையாக ஒரு முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளாக பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாங்கள் எப்ப கலிமா சொன்னோம் என்றால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்ற நேரத்திலே இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கிறார்கள். فأبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை இயற்கை மார்க்கத்திலே இருந்து மாற்றி ஒன்றோ யகூதிகளாக பிள்ளைகளை மாற்றுகின்றார்கள், நசாராக்களாக மாற்றுகிறார்கள், நெருப்பு வணங்குகளாக மாற்றுகிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வணிகத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை. எந்த இயற்கை மார்க்கம் இஸ்லாத்திலே நாங்கள் பிறந்தோமோ அதே இயற்கை மார்க்கத்தில் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் முஸ்லிம்கள் சகோதரர்களே. எனவே நான் முஸ்லிமாக இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு முஃமினாக இருக்கிறேனா இல்லையா என்பதை நாங்கள் ஒரு உள்ளத்தில் தான் கேட்டு பார்க்க வேண்டும். அதை எப்படி பார்க்கிறது தெரியுமா சகோதரர்களே? நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமையை எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளத்தால் அன்பு வைக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உள்ளத்தால் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், அல்லாஹ் பற்றி எந்த அளவுக்கு படித்திருக்கிறீர்கள், மறுமை நாளை பற்றி எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று எந்த அளவுக்கு நாங்கள் உள்ளத்திலே ஈமான் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு மனிதன் முஃமினா இல்லையா என்பதை தீர்மானிப்பது சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நல்லாக இருக்கிற காலமெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். இடையில் பொருளாதாரத்தில் சின்ன ஒரு நஷ்டம் வந்தது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, நண்பர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்தது. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஆக ஓவராக கொடிகட்டி பறந்தாலும் அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது ஈமானிலே பலவீனம் என்ற அர்த்தம். இன்னொரு வழிமுறையும் சொல்லித் தருகிறேன். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் பலமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபாலில் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் உள்ளமெல்லாம் நடுங்கி போகும் என்று சொல்கிறார்கள். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த ரெண்டு டெஸ்டிங்கையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி பேசப்படுகிறது. இதை கேட்கின்ற பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு உள்ளத்திலே ஒரு நடுக்கம் வந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன மாதிரி இந்த உள்ளம் நடுங்குது. நீங்க டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்தால் என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறதா இல்லையா நீங்கள் ஒவ்வொருவரும் தான் தீர்மானிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு இன்னும் ஒரு மாதிரி பார்க்கலாம். ஒவ்வொரு பயான்லையும் சொல்றோமா இல்லையா? சிகரெட் குடிக்காதீங்க, அது ஹராம், ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கிறது. வட்டி சாப்பிடாதீங்க, வட்டியோட தொடர்பை ஏற்படுத்தாதீர்கள், குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் குர்ஆன் வசனங்களை சொல்லி காண்பிக்கிற நேரத்தில் ஒரு உள்ளத்தை நீங்க பாருங்க. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வட்டியோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் எப்படி இருந்தால்
அதே போன்று ஃபினான்ஸோடு இன்சூரன்ஸோடு ஹராமாக்கப்பட்ட முறையிலே ஃபினான்ஸ் இன்சூரன்ஸோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தால் நீங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க, என்ன தெரியுமா? இப்ப குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முஃமினுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளம் நடுங்க வேண்டும், ஈமான் அதிகரிக்க வேண்டும், பயம் வர வேண்டும். இந்த நடுக்கம், இந்த பயம் என்ற உள்ளத்தில் வருகிறதா இல்லையா கேட்டு பாருங்க சகோதரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் இவ்வளவு பாவத்தில் எல்லாம் கை வைப்பதற்குரிய காரணம் என்ன? வியாபாரத்திலே முன்னேற வேண்டும், வாகனம் ஒன்றுக்கு 2 வாங்க வேண்டும், சமுதாயத்திலே பெரிய ஒரு லெவல்ல வாழ வேண்டும். ஒன்றை யோசிக்க மறந்துட்டீங்க. என்ன தெரியுமா சகோதரர்களே, நீங்க கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நீங்க நிரந்தரமாக இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர்களா? நிரந்தரமாக நம்ம வாழ போறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சிலருக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான், இன்னும் சிலருக்கு எல்லாம் ஹராத்துல எல்லாம் கை வச்சு ஃபுல் செட்டப்புக்கு வாழ நேரம். தேவையான பில்டிங் வந்தாச்சு, தேவையான வாகனம் வந்தாச்சு, தேவையான தொழிலும் அமைஞ்சாச்சு. இப்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆகுறார். ஃபர்ஸ்ட் டே அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விடுவான். யோசித்து பாருங்க. அப்ப நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பாவத்தில் சம்பந்தப்பட்டு அவ்வளோ சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு கபருக்கு வருமா? ஒன்றுமே வராது. பின்னாடி வரக்கூடியவர்கள் வராசத்து சொத்தாக எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித ஸலாஸத்துன், ஒரு ஜனாசாவை 3 விடயங்கள் பின்துயர்ந்து வரும் என்று சொன்னார்கள். ஒன்று, அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தார்கள் பின்துயர்ந்து வருவார்கள், அந்த ஜனாசாவுடைய சொத்துக்கள் பின்துயர்ந்து வரும், அந்த ஜனாசா செய்த நல்லமல்கள் பின்துயர்ந்து வரும், மையவாடி கபருஸ்தானம் வரும் வரைக்கும் வரும். கபரிலே அந்த ஜனாசாவை கொண்டு போய் வைத்தவுடனேயே பின்துயர்ந்து வந்த 3 விடயங்களையும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அந்த ஜனாசாவோடு அந்த கபருக்குள்ள நின்றுவிடும். மிகுதமுள்ள 2 விடயங்களும் திரும்பி போய்விடும். குடும்பத்தார்கள் ஜனாசாவை தூக்குகின்ற பொழுது அழுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், கவலைப்படுவார்கள். கபரிலே வைக்கின்ற பொழுது இன்னும் அழுவார்கள். அழுது அழுது மாலை நேரம் 5:30 மணி 6 மணி தாண்டுகிறது. கபருக்கு பக்கத்திலே நிற்பார்கள். சூரியன் மறையும், இருட்டாக ஆரம்பிக்கும், ஆங்காங்கே பறவைகளுடைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். அதற்கு மீறி அந்த மையவாடியில் எந்த குடும்பத்தாரும் நிற்க மாட்டார், சொந்த நாணமும் நிற்க மாட்டார், சொந்த பிள்ளைகளும் நிற்க மாட்டார்கள். ஜனாசாவை அடக்கிட்டோமா திரும்பி வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ஒரு வயல் இருக்கும், பைக் இருக்கும், கார் இருக்கும். சில நேரம் குடும்பத்தார்கள் மையவாடி வரும் வரைக்கும் அந்த வாகனத்தை ஓட்டி வருவார்கள். அவர்கள் அந்த கபரிலே உங்களை வைத்த உடனே உங்களோட கார், உங்களோட பேர்ல அந்த புக்கெல்லாம் இருக்குது, உங்க சொந்தமாக வாங்கின வாகனங்கள் வைத்து விடுவாங்களா? கபருக்கு பக்கத்தில் வைப்பாங்களா? இல்ல, அப்படியே வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுவாங்க. உங்களோடு நிற்க போறது தெரியுமா? நீங்கள் உயிரோடு வாழுகின்ற காலத்திலே நீங்கள் செய்த நல்லமல்கள், தொழுகைகள், நீங்கள் வாழ்க்கையில் பேணிப்பாக நடந்த நல்ல விடயங்கள், இவைகள் மாத்திரம்தான் கபருக்குள் இருக்க போகிறது. எனவே சகோதரர்களை நாங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொற்பமான காலத்துக்காக வாழ வந்த நாங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள் ஏன் நாங்கள் இஸ்லாத்திலே இல்லாத விடயங்களை செய்து எங்களுடைய பாவங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தாண்டி போக போக நம்ம கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைந்து விட்டால் ஃபலா தம்ததிரில் மஸா, நீ மாலை நேரத்தை எதிர்பார்க்காத, நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் நீ ஃபலா தம்ததிரி சபாஹ, காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காத. அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை என்ன என்பதை நாங்கள் படித்தோம். முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதையும் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுத்து அதை விளங்கி நம்ம செயற்படுத்த வேண்டும். இன்னொரு குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். அதாவது முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு விடயத்தை சொல்றான். அது என்ன விடயம் என்றால், அன்று சில நாட்டுப்புறத்து அரபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனேயே எடுத்தெடுப்புக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலத்தில் அகராபு ஆமன்னா, அவங்க சொன்னாங்க நாங்க ஈமான் கொண்டு விட்டோம். அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவுடன் என்ன சொன்னார்கள்? ஆமன்னான்னு சொல்லிட்டாங்க, நாங்க ஈமான் கொண்டு விட்டோம்னு சொன்னார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், காலத்தில் ஆராபு ஆமன்னா. இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் என்ன சொல்கிறார்கள்? ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, அவங்க ஈமான் கொள்ளல, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, அவங்க எப்படி சொல்லணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லணும். இப்ப அல்லாஹ்வே வேறு பிரிச்சு காட்டுறாரா இல்லையா?
ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அல்லாஹ்வை தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இதுவரைக்கும் இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் நுழையவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு முஸ்லிமுக்கு ஈமான் நுழைவதற்கு, ஈமான் அதிகரிப்பதற்கு இன்னும் நாள் தேவை. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் தான் எல்லோரும் எங்களை ஒரு முறை சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். நான் இந்த இஸ்லாத்திலே 25 வருடமாக வாழுகிறேன், இந்த இஸ்லாத்திலே 40 வருடமாக இருக்கிறேன், 50 வருடங்களாக இருக்கிறேன். என் உள்ளத்தில் ஈமான் அதிகரித்திருக்கிறதா? முஃமினுடைய அந்தஸ்தை நான் அடைவதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் என் உள்ளத்தில் இருக்கிறதா, என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் முஸ்லிமாக இருக்கிறதோடு முஃமின் என்ற அந்த அந்தஸ்தை அடைவதற்கு நானும் நீங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சகோதரர்களே, மூன்றாவது விடயமாக, அதாவது பரம்பரை முஸ்லிம்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா, அப்படி வித்தியாசம் காட்டுவது இஸ்லாத்தின் பார்வையில் சரிதானா, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை சுருக்கமாக நமக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் பரம்பரை ரீதியாக இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இடையில் வித்தியாசமே கிடையாது. ஏன் வித்தியாசம் கிடையாது என்றால் சகோதரர்களே, ஒரு மனிதன் அவர் மாற்று மதத்திலே இருந்து இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நிமிடத்திலே இருந்து அவருடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அவன் குஃப்ரியத்தில் இருக்கிற நேரத்தில் சிலை வணங்கி இருப்பான், மோசமான பாவங்களை செய்திருப்பான், மோசமான அநியாயங்களோடு தொடர்பு பட்டிருப்பான். அத்தனை பாவங்களையும் அந்த இஸ்லாம் என்ற ஒன்று அழித்து விடுகிறது என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் பரம்பரை ரீதியாக இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அடுத்த சிலர் அவர்கள் குஃப்ரியத்திலே வளர்ந்தார்கள், குஃப்ரியத்திலே பிறந்தார்கள், இன்றைக்கு நேற்று தான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவங்களுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறான்னு கேட்டால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் வித்தியாசம் கிடையாது. முஸ்லிம்களின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் இடையே வித்தியாசமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஊர்வாதமோ அல்லது குலவாதமோ அல்லது நான் புதுசு நீங்க பழசு இந்த வாதமோ இஸ்லாத்திலே ஈடுபடாது. எல்லோரும் ஒரே கலிமாவின்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அனைவரும் சமமானவர்கள் என்ற அடிப்படையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் போதித்து வந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே மக்காவிலேயும் தான் மதீனா நகரிலேயும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மஜ்லிஸ்களை சில சஹாபாக்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். சில படைகளுக்கு தளபதியாக தலைவராக நியமித்து அனுப்பினார்கள். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்திலே இன்னும் சில கட்டங்களிலே ரசூலுல்லாஹும் சேர்ந்து யுத்தத்துக்கு பயணிப்பார்களாக இருந்தால் இருக்கிற ஊருக்கு பொறுப்பாக சில சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக நியமித்து விட்டு போனார்கள். இந்த அனைத்து வரலாறுகளையும் பார்க்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக நியமிக்கிற நேரத்திலோ, பதவிகளை கொடுக்கிற நேரத்திலேயோ, பொறுப்புகளை கொடுக்கிற நேரத்திலேயோ யார் இதுல ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்தது, யார் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தது ஒன்றையும் பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எந்த ஒரு வித்தியாசத்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியில் காட்டவில்லை என்பதுதான் இன்று வரலாறு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போராடிய அந்த போர் வீரர்களில் மிக முக்கியமான ஒரு போர் வீரராக
காலித் இப்னு வலீத் அவர்கள் திகழ்ந்தார்கள். பத்ரிலே கலந்து கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், உஹது யுத்தம் நடக்கிற நேரத்திலே ஃபர்ஸ்ட் கட்டம் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தது. இரண்டாவது கட்டமாக அந்த ஜபலுர் ருமாத் என்று சொல்லக்கூடிய மலையிலே இருந்து அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றின் பின் ஒன்றாக இறங்க ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது எதிர் தரப்பில் இருந்த காலித் இப்னு வலீத் திட்டம் போட்டு தன்னுடைய குதிரை படையை அந்த மலைக்கு பின்னாடி அழைத்து வந்து முஸ்லிம்களுக்கு பின்னாடி தாக்கினார்கள். அதிலே முஸ்லிம்களுக்கு பாரிய உயிர் சேதம், பாரிய பொருள் சேதம் அனைத்தையும் ஏற்படுத்துவதற்கு அந்த இடத்தில் முக்கிய காரணியாக இருந்தவர் அந்த காலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சகோதரர். இப்படி அது மட்டுமல்ல, ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த நேரத்திலும் முஸ்லிம்களை மக்கா போர்டருக்குள் வரவிடாமல் தடுத்த முக்கியமான படை வீரர் காலித் இப்னு வலீத். அதுக்கு அடுத்த வருடம் உம்ரத்துல் கதா, தன்னுடைய கதாவுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லாஹின் சஹாபாக்களும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே காலித் இப்னு வலீதுடைய அந்த உள்ளம் சற்று மாற ஆரம்பித்தது. அப்போ இஸ்லாத்துக்கு வரல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டுமையாக திட்டமிட்டு போராடிய மிக முக்கியமான ஒரு மனிதர் தான் அந்த காலித் இப்னு வலீத். அவருடைய உள்ளம் மாறுகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது, காலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வரப்போகிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வர சொன்னார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒட்டகத்திலே ரசூலுல்லாஹை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு தூரமாக மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கண்டவுடனேயே சிரித்தார்கள். சிரித்தது மட்டுமல்ல, லம் யஸல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யضحك, ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே இருந்தாங்க, புன்முறுவல் பூத்துக் கொண்டே இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் முன்னாடி வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார், முஹம்மதே, எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அதற்கு பின்னாடி நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன். ஏன் தெரியுமா? இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியாக நான் இருந்தேன். பத்ரிலே உங்களுக்கு எதிரியாக இருந்தேன், உஹதிலே உங்களுக்கு எதிரியாக இருந்தேன், ஹுதைபியாவின் போது உங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக இருந்தேன். எனவே அனைத்துக்காகவும் அல்லாஹ்விடத்தில் எனக்காக மன்னிப்பு கேளுங்கள், நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்கிறார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், காலிதே, உங்களுக்கு தெரியுமா இந்த இஸ்லாத்துக்குள் யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ முன்பே செய்த அனைத்து பாவங்களும் அந்த இஸ்லாம் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீதுக்கு துஆ செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்கு வந்து அடுத்த கணம் ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தலைவராக போட்டாங்க தெரியுமா? காலித் இப்னு வலீதைத்தான். காலிதே, நீங்க தான் தலைவர் என்று தலைமை பதவியை கொடுத்தார்கள். இப்படி சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். பழைய இஸ்லாத்துக்கு வந்தாலுக்கும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தாலுக்கும் வேறு பிரித்தல் என்று ஒன்று இருந்தால், வித்தியாசம் காட்ட வேண்டும் என்று ஒன்று இருந்தால் ரசூல் என்ன செஞ்சிருக்கணும்? காலித் வந்து இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அவரை கொஞ்சம் படைகளை நம்ம போட்டு பார்ப்போம். அவரை வந்து ஒரு தலைவருக்கு கீழாக வச்சு அவர் நல்ல முறையில் கட்டுப்படுகிறாரா, அவருடைய வீரமெல்லாம் எப்படி என்பதை நம்ம பார்த்துட்டு தான் போஸ்டர் கொடுக்கும். ரசூல் அப்படி ஒன்றும் பார்க்கல. காலிதுடைய வீரம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் காலிதுக்கு ஒரு வீரமும் இருந்துச்சு. அதை ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வீரத்தை மதித்தார்கள். நீங்க இன்றைக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்து அதனால ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவியை லேட்டாக்கவில்லை, உடனடியாக கொடுத்தார்கள். கொடுத்த மாத்திரமல்ல, அவர் எடுத்த அத்தனை தலைமைத்துவ போரும் வெற்றியிலே தான் முடிவடைந்தது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயரை சொன்னார்கள், ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களின் ஒரு வாள் என்று போற்றக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு சஹாபியாக காலித் இப்னு வலீத் அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஏற்றத்தாழ்வு காட்டவில்லை. எனவே நாங்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் திருமண பேச்சுவார்த்தையின் போதும் தான், அல்லது சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு நாங்கள் ஒன்று சேருகின்ற போதும் தான், அல்லது போஸ்டுகள் பதவிகள் கொடுக்கிற நேரத்திலேயும் தான், ஒரு சமுதாய பணியை முன்னின்று செய்கின்ற நேரத்திலேயும் தான் நாங்கள் பார்க்க கூடாது. டேலண்ட பாருங்க, இவர் இந்த பதவிக்கு தகுதியா இல்லை என்பதை பாருங்கள், இஸ்லாமிய அடிப்படையில் இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி அவங்க எல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நாங்க பரம்பரை முஸ்லிம்கள், இப்படி பார்த்து வித்தியாசம் காட்டவே கூடாது. அடுத்ததாக சகோதரர்கள், குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தையின் போது ஒரு ஆணை கல்யாணம் பேசுகிறோம் என்று வையுங்கள், பெண் வீட்டில் அவருக்கு இஸ்லாம் இருக்கிறதா, அவர் நல்ல மார்க்க பெற்றா, நல்ல பண்புடையவரா, இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரா இல்லையா,
அல்லது சரி அவர் பிறக்கிற இடத்திலேயே முஸ்லீம் தான், பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களோட உம்மா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அல்லது அவங்களோட வாப்பா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அல்லது அவங்க பரம்பரையில யாரோ ஒருத்தர் இருக்கிறார் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதனால கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பரம்பரை முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறார்கள் தான், ஆனால் இஸ்லாத்திலே இல்லை, இஸ்லாத்திலே இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த குத்துபாவை சுருக்கமாக 3 விடயங்களை படித்திருக்கிறோம். ஒன்று, முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை படித்திருக்கிறோம். முஸ்லீம்களுக்கும் முஃமின்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை படித்திருக்கிறோம். பரம்பரை முஸ்லீம்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய முஸ்லீம்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை படிக்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த 3 தலைப்பையும் பார்த்தால் சரியாக சொல்லப்போனால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கவே கூடாது. இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதைத்தான் முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பரம்பரை முஸ்லீம்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் இடையே வித்தியாசம் காட்டவே கூடாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, இருவரும் சமமானவர்கள். ஒரே ஒரு விடயத்தில் தான் வித்தியாசமும் இருக்கிறது, அது அல்லாஹ் தான் அதை தீர்மானிப்பான். முஸ்லீமுக்கும் முஃமினுக்கும் உள்ள வித்தியாசம், எல்லாரும் முஸ்லீம்கள், ஆனால் முஸ்லீம்களுக்கு இடையில் இருக்கக்கூடியவர்களில் யார் உண்மையான முஃமின்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடியது அல்லாஹ். எனவே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், எனவே மௌத்துக்கு முன்னால் அந்த முஃமின் என்ற அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விடயங்களை நாங்கள் படித்தோமோ அந்த விடயங்களை நல்ல வழிகளை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.